ஹாய் எவ்ரிபடி. மேப், ஃபில்டர், ரெடியூஸ் இந்த மெத்தட் எல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்போம். இன்டர்வியூல நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் ஈச் அண்ட் மேப், ஒய் மேப் இஸ் இன்ட்ரடியூஸ்டு, ஃபார் ஈச்ல என்ன ப்ராப்ளம் இருந்தது, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேப் அண்ட் ரெடியூஸ், இந்த மாதிரிலாம் நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கோட். இங்க 3 இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிரியேட் எ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் சேஞ்ச் தேர் நேம்ஸ் இன்டு லோயர் கேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒரு வேல்யூக்கு மேலே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது அரேல தான் பண்ணோம். ஓகே, நான் அது அரே இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கான்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ரிங்காக போட்டிருக்கேன். ஹரி, முருகன், ஆதிரன், ஜெய், வேல், ஜான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரியேட் எ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் சேஞ்ச் தேர் நேம்ஸ் இன்டு லோயர் கேஸ். ஸோ இது எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆதிரன், ஜெய், வேல், ஜான். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் லெட்டரையும் நம்ம வந்து ஸ்மால் லெட்டராக பார்த்த போகிறோம். ஸோ அதுதான் டாஸ்க். இதை ஃபார் ஈச்லேயும் அச்சீவ் பண்ணலாம், மேப்லேயும் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஃபார் ஈச்சில் அச்சீவ் பண்ணால் என்ன நடக்கும், மேப்பில் அச்சீவ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மேப்னா என்னென்னு பார்க்கணும். மேப்னா என்னென்னா வந்து இங்கே பாருங்கள், டாட் மேப். இது வந்து ஒரு அரே மெத்தட். இது வந்து என்னென்னா allows you to iterate over an array and modified its elements using callback function, creating a new array with the modified element அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் ஈச்சுக்கு வந்து நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார் ஈச் பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட், இது வந்து மேப் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா யூஸிங் மேப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இதில் இந்த எம்ப்ளாயீஸை போட்டுக்கிறேன். இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நேம்ஸ் எல்லாம் எம்ப்ளாயீஸ். இங்கே பாருங்கள், டாட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய மெத்தட் வரும் நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டில். இது வந்து பில்டின் மெத்தட் ஜாவாஸ்கிரிப்டில், எதுவும் லைப்ரரி எதுவுமே இல்லை. புஷ்ஷு, மேப்பு, ஃபாரிச், லென்த்து அப்படின்லாம். இந்த புஷ்ஷு, பாப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மேப், ஓகே மேப் போட்டுக்கிட்டேன். மேப் வந்து இது வந்து கால் பேக், இதுக்குள்ளே வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் கால் பேக் வேண்டாம், நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி வந்து ஓகே இங்கே கால் பண்ணிக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். பேசிக்காக இங்கே என்னென்னலாம் போடலாம் அப்படின்னா வந்து நம்ம இங்கே வந்து இது இந்த எலமெண்ட் எடுக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே வந்து இந்த எலமெண்ட்ஸ் எடுக்கலாம் மேப்புக்குள்ளே. நம்ம ஃபாரிச் மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இண்டெக்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதுதான். ஸோ இது 3மே தான் வந்து ஃபார் ஈச்லேயும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மேப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் ஒரு கீ டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன வேணும்னா இந்த எலமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வேணும் இல்லையா, இதை ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எம்ப்ளாயீஸ் நம்ம இங்கே உள்ளே போடணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்குது, நான் இங்கே எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, எம்ப்ளாயி. ஸோ இது ஒரே ஒரு இது இருக்கிறதுனால நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்குது அதனால். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கேயும் நம்ம ஒன்று தான் வரப்போகுது, அதனால் வந்து இந்த பேட்டோரை மட்டும் போதும். எம்ப்ளாயி டாட் டு லோயர் கேஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் லோயர் கேஸ். ஸோ இது வந்து மெத்தட். நைஸ். இப்போ வந்து என்ன அப்படின்னா கன்சோல் பண்ணி பார்க்கலாம். யூஸிங் மேப், இதை கன்சோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே அவுட்புட் பாருங்கள். இது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேப்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஸ்மாலில் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான அவுட்புட். ஃபாரிச்சுக்கும் மேப்புக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிரியேட்டிங் எ நியூ அரே வித் மாடிஃபைட் எலமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரிஜினல் அரே வந்து கன்சோல் பண்ணுறேன். ஓகே, console.log ஒரிஜினல் அரே அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரிஜினல் அரே. ஸோ போட்டு நான் இங்கே ஒரிஜினல் அரேவை தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, எம்ப்ளாயீஸை பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து யூஸிங் மேப் பண்ணது இல்லையா, அதனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக போடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரிஜினல் அரே சேஞ்சே ஆகாது நம்ம மேப் யூஸ் பண்ணும்போது.
இப்ப நம்ம இங்க மேப் யூஸ் பண்ணி பண்ணும்போது பாருங்க, நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. பட் இங்க என்ன கீ டிஃபரன்ஸ் அப்டின்னா வந்து, இதுதான் கீ டிஃபரண்ட் மேப். கிரியேட்டிங் எ நியூ அரே வித் மாடிஃபைட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் அது. இங்க பாருங்க. இது வந்து நியூ அரேவ கிரியேட் பண்ணியிருக்கு. பிராண்ட் நியூ அரேவ கிரியேட் பண்ணியிருக்கு. சாரி இது. நியூ அரேவ கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஓல்ட் அரேவ எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. எந்த டச்சுமே பண்ணல. ஸோ இப்போ ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்படி பண்றது? இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி தான் ஃபார் ஈச்க்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்து, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அரேவ கிரியேட் பண்ணிக்காது. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு அரேவ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. லோயர் கேஸ் எம்ப்ளாயி அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஓகே. எம்ப்ளாயீஸ் ஒரு அரே லிட்ரல். லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? எம்ப்டியா போட்டா அரே லிட்ரல். அப்படி வச்சு ஒரு அரேவ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வந்து, இந்த எம்ப்ளாயீஸ் எடுத்துக்கிட்டு டாட் ஃபார் ஈச் யூசுவலா போடுற மாரி தான். அதுக்குள்ள ஒரு கால் பேக். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எலமெண்ட், இண்டெக்ஸ் அது எல்லாமே இங்கேயும் அப்படியே அப்ளை ஆகும். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வந்து, ஒரு அரே ஃபங்ஷன் போட்டுக்கலாம் உள்ள. ஏரோ ஃபங்ஷன். ஏரோ ஃபங்ஷன் போட்டுக்கிட்டு ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்த மாரி தான். இங்கேருந்து எம்ப்ளாயீஸ்ன்னு போட்டுக்கலாம். எம்ப்ளாயின்னு போட்டுக்கலாம். சாரி. ஓகே. எம்ப்ளாயி. இங்கேருந்து நம்ப விருப்பம். என்ன நேம் வேணா போட்டுக்கலாம். எம்ப்ளாயின்னு போட்டுக்கலாம், ஐட்டம்னு போட்டுக்கலாம், எலமெண்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பொசிஷன்ல என்ன போடுறோமோ, அதுக்கு வந்து நம்மளுக்கு எலமெண்ட் வரும். ஓகே. நீங்க கமா போட்டு இங்க வேற ஏதாவது போட்டீங்கன்னா, இதுக்கு இண்டெக்ஸ் வரும். ஓகே. ஓகே. இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இந்த எலமெண்ட் மட்டும் வேணும். எலமெண்ட் ஓகே. இத ஓப்பன் பண்ணிக்கிறோம். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, இது ரிமூவ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இங்கேயே கன்சோல் பண்ணோம். பட் இங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா, வர அவுட்புட் வந்து இங்க புஷ் பண்ணணும். ஓகே. அதனால இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வேணும். ஓகே. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இதுக்குள்ள நம்ம புஷ் பண்ண போறோம். லோயர் கேஸ் எம்ப்ளாயீஸ் டாட் புஷ் இதுவும் ஒன் ஆஃப் த அரே மெத்தட் தான். புஷ் எம்ப்ளாயி எம்ப்ளாயி இதுக்குள்ள எம்ப்ளாயி இங்க டூ லோயர் கேஸ். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க கன்சோல் டாட் லாக் போடுறேன். போட்டு இதுக்குள்ள வந்து கன்சோல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்ப்டியா இருக்கு. இங்க வந்து நம்ம புஷ் பண்ணியிருக்கோம் வேல்யூ. இது வந்து ப்ரீவியஸ் அவுட்புட் உடைய வேல்யூ நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க சேம் அவுட்புட் எனக்கு வந்திருக்கு. பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மேப்புக்கும் ஃபார் ஈச்க்கும் உள்ள கீ டிஃபரன்ஸ். செகண்ட் கொஸ்டின். கிரியேட் an array of employee objects within the details such as name, age, years of experience and salary. Then filter the employees whose salary is above 25,000 and display their names. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கான்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் அதுக்குள்ள ஒரு அரே லிட்ரல் போட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஐடி 1 இது வந்து ஐடி 2 ஸோ இது இன்கிரிமெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாரி நேம் வந்து நேம் அதே மாரி ஸ்ட்ரிங்கில போட்டிருக்கேன் ஹரின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி எல்லாத்துக்கும். ஸோ சேம் ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி. இப்போ இங்க இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, யாரெல்லாம் வந்து ரூ. 25,000க்கு மேல 25,000க்கு மேல சேலரி ஏர்ன் பண்றாங்களோ, அவங்க நேம் வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுதான் வந்து ரெக்வயர்மென்ட். ஓகே. கோட் பண்ணலாம். ஸோ இத நம்ம என்ன வச்சு அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து, ஃபில்டர் வச்சு அச்சீவ் பண்ண போறோம். ஓகே. ஃபில்டர்னா என்ன அப்படின்னா வந்து, ஃபில்டர் மெத்தட் கிரியேட்ஸ் எ நியூ அரே பை ஃபில்டரிங் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்ண போறோம். ஓகே. இதுல வந்து ரிட்டர்ன் பண்ண நமக்கு எப்படி பண்ணணும்னா, நியூ அரேவா ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி லாஸ்ட் வீடியோல நம்ம மேப் பார்த்தோம். ஸோ அது மாரி நம்மளுக்கு நியூவா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போ 25,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கு மேல தான் நம்ம ஷோ பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மினிமம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். மினிமம் சேலரி. ஸோ மினிமம் சேலரி வந்து 25,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியா கோட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்ட் பிலோ 25 ஓகே. ஆக்சுவலி நம்பர் போடக்கூடாது வேரியபிள்ல. ஸோ அதனால ரிமூவ் பண்ணிடுறேன். 25ன்னு போட்டுக்கலாம். 25 கே அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 25 கே அப்படின்னு வச்சுக்கலாம். அது 25,000 தான். ஓகே. இது மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து வேரியபிள் நேம் என்ன போட்டிருக்கோம்? எம்ப்ளாயீஸ் டாட் ஃபில்டர். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம்? மேப் பார்த்தோம். இங்க வந்து ஃபில்டர். ஓகே.
ஏன்னா, யூஸ் கேஸ்க்கு தகுந்த மாரி தான். இப்ப நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போறோம். அதனால ஃபில்டர். கால் பேக் ஃபங்ஷன் போடணும். இங்க நான் ஏரோ ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ, எம்ப்ளாயி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா, எலமெண்ட் எல்லாமே வேணும் எனக்கு. அதனால ஓகே. போட்டுக்கிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஏரோ ஃபங்ஷன் இங்க வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப அந்த கண்டிஷன் இங்க போடலாம். ஓகே. ரிட்டர்ன் இது வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் எம்ப்ளாயி டாட் சேலரி. ஓகே. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயிக்குள்ள ஒண்ணு ஒண்ணா வரும் இல்லையா? இந்த எம்ப்ளாயிக்குள்ள இந்த சேலரி நம்ம எடுக்கிறோம். ஓகே. சேலரி லெஸ்ஸர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ ஏன்னா அபோவ் இல்லையா? அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ மினிமம் சேலரி. மினிமம் சேலரி 25 வச்சிருக்கோம். ரைட்? 25,000 அதுக்கு மேல இருக்கவங்க நேம்ல நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். சேவ் பண்ணிக்கிட்டு கன்சோல் டாட் லாக் போடுறேன். ஓகே. பிலோ 25K. இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு 3 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஹரி, ஜெய், ஜான். ஸோ இப்போ இவங்க 3 பேருமே சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஹரி வந்து 30,000, ஜெய் வந்து 32,500, ஜான் வந்து 40,000. ஓகே. எல்லாமே வந்து அபோவ் 25,000. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா அவுட்புட் வந்திருக்கு. இப்போ அவங்க நேம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ 1 லெவல் ஆஃப் ஒரு ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்க பாருங்க இந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டு டாட் மேப். ஸோ அதே மாரி தான். அதுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்ஷன் வரும். ஸோ அதனால நான் எம்ப்ளாயின்னு போட்டுக்கிறேன். நான் இத காப்பி பண்ணியே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாரி ஒரு ஏரோ ஃபங்ஷன். எஸ் வரக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே இங்கேயே கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக். ஓகே. இதுக்குள்ள எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம். சேவ் பண்றேன். இங்க பாருங்க. நம்ம முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட்ஸா வந்தது. இப்போ நம்மளுக்கு செப்பரேட் நேமா வந்திருக்கு. பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ இங்க என்ன இன்னொரு அட்வான்டேஜ் இப்போ அப்படின்னா, இந்த கோட எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ப அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கான்ஸ்ட் பிலோ 25K அப்படின்ற வேரியபிள்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன், தனியா போட்டு மறுபடியும் பண்ணியிருக்கேன். பட் ஆனா, இந்த மாரி பண்ணும்போது, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஏன்னா, நம்ம இந்த மேப்பு, ஃபில்டர் இதெல்லாம் வந்து செயினிங் தான். ஓகே. செயினிங்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க நான் போடுறேன். இது இப்படியும் போடலாம். இது இப்படியும் ஒர்க் ஆகும். ஓகே. இப்படி இல்லாம இத ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்கேயே நம்ம போடலாம். இங்க பாருங்க. 2 ஆப்பரேஷன் அட் அ டைம்ல பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சேவ் பண்ணாலும் இங்க பாருங்க. ஹரி, ஜெய், ஜான். பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு பாருங்க. ஓகே. இப்போ 3 கொஸ்டின் பார்க்கலாம். 3 கொஸ்டின் என்னன்னா, ஹவ் டூ கால்குலேட் ஆல் எம்ப்ளாயி சேலரி. லாஸ்ட்டா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? செகண்ட்ல. இங்க பாருங்க இதுதான் அது. கான்ஸ்ட் எம்ப்ளாயீஸ். இதுல வந்து என்ன அப்டின்னா, இப்ப இதுல எவ்வளோ சேலரி அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருடைய சேலரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி வந்து 30,000 வாங்குறாரு. முருகன் 20,000 வாங்குறாரு. ஆதிரன் 18,000 வாங்குறாரு. ஸோ எல்லாரும் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ரெட்யூஸ் யூஸ் பண்ணலாம். ரெட்யூஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆக்சுவலி ரெட்யூஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா, ரெட்யூஸ் அன் அரே டூ சிங்கிள் வேல்யூ பை அப்ளையிங் எ ஃபங்ஷன் டூ ஈச் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து அந்த ரெட்யூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் டோட்டல் சேலரி. ஐ மீன் மொத்த சேலரி நம்ம ஷோ பண்ண போறோம். அதனால டோட்டல் சேலரி. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் அந்த அரேவ வந்து இங்க போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாரி தான். டாட் வச்சு ரெட்யூஸ் போட்டுக்கலாம். ரெட்யூஸ் போட்டுக்கிட்டு இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்து சேம். அதே மாரி வந்து இங்க நம்ப ஏரோ ஃபங்ஷன் போட போறோம். அதனால வந்து ஏரோ ஃபங்ஷனுக்கான சின்டெக்ஸ் போட்டுக்கலாம். சின்டெக்ஸ் போட்டுக்கிட்டு சாரி அந்த பாப்பப் அடிக்கடிக்கு வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள வந்து 2 ஆர்குமென்ட் இருக்கு. ஓகே. இதுக்குள்ள வந்து ரெட்யூஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, அக்யூமுலேட்டர் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. அக்யூமுலேட்டர். இப்போ நான் ஃபுல்லாவே டைப் பண்ணிடுறேன். அக்யூமுலேட்டர் அப்டின்னு இருக்கு. அப்புறமா வந்து எம்ப்ளாயி அதாவது வந்து இந்த எலமெண்ட். ஓகே நம்ம வாங்கலாம். அதனால வந்து நான் இப்போதைக்கு எம்ப்ளாயின்னு போட்டுக்கிறேன். இங்க எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கு. இந்த எலமெண்ட் நம்மளுக்கு வேணும். அதனால இந்த நேம் வச்சுக்கிறேன். ஓகே.
ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டுடுறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்றது. ஓகே. இப்போ வந்து இங்கே நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் இந்த வேல்யூ அக்யூமுலேட்டர் ப்ளஸ் இந்த எம்ப்ளாயி. ஸோ இந்த எம்ப்ளாயி டாட் சேலரி நம்ம சேலரி தானே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டாட் சேலரி இங்கே பாருங்கள் டாட் போட்டோடனே விஎஸ் கோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுது பாருங்கள். சாரி இங்கே பாருங்கள் எம்ப்ளாயி டாட் இங்கே பாருங்கள் எல்லாமே ஷோ ஆகுது பாருங்கள். நம்மளுக்கு சேலரி வேணும். ஸோ அதனால் சேலரி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் வந்து டோட்டல் சேலரி அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு டோட்டல் சேலரி. ஓகே. ஸோ கமா போட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வேரியபிள் நம்ம இங்கே கால் பண்ணலாம். கால் பண்ணி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சேலரி ஆப்ஜெக்ட் இப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. பேசிக்காக இந்த டோட்டல் சேலரி ஆப்ஜெக்ட் இப்படின்னு ஏன் வருது அப்படின்னா, இப்போ இது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அக்யூமுலேட்டர் ப்ளஸ் எம்ப்ளாயி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். இனிஷியல் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அக்யூமுலேட்டரில். ஸோ அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து கொடுத்துடணும். நம்ம ரியாக்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம ஏதோ ஒன்று கொடுப்போம். அங்கே நல் கொடுப்போம், இல்லை 0 கொடுப்போம். அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அவுட்புட் வருது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்யூமுலேட்டர் ப்ளஸ் எம்ப்ளாயி இந்த அக்யூமுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலில் இந்த அக்யூமுலேட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 30,000 சேலரி ஓகே ப்ளஸ் கரண்ட் வேல்யூ அதாவது அடுத்தது அடுத்தது லூப் ஆகிடும் இல்லையா அடுத்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி 50,000 இங்கே போட்டுக்கோம். ப்ளஸ் தேர்ட் ஒன் அதே மாதிரி வந்து 50,000 18,000 ப்ளஸ் பண்ணி இங்கே 68,000. ஸோ போட்டுக்கிட்டு 68,000 ப்ளஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி இருக்குது. ஸோ அப்புறம் லூப்பில் ஸோ இங்கே பாருங்கள் 32,500. ஸோ அது இங்கே போட்டுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி இங்கே போட்டுக்கோம். அதுக்கப்புறம் இது ப்ளஸ் அதுக்கப்புறம் 12,000 அது இங்கே போட்டுக்கோம். ஸோ ஃபோர்த்து கால் அதேமாதிரி ஃபிஃப்த்து காலில் இது நடக்கும். பட் ஆனால் நான் அதை போடல. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வேணா நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்ட். இங்கே பாருங்கள் எல்லா டோட்டல் நம்ம என்ட்ரு அடித்தா கரெக்டாக வருது. கைஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye bye.